வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு நாகர்கோவில் பகுதியில் இன்று அதிகாலை 3 மணியளவில் மிதக்கும் படகு ஒன்றில் கட்டப்பட்ட வீடு ஒன்று கரை ஒதுங்கியுள்ளது. அண்மை காலமாக ஏற்பட்டு காலநிலை மாற்றங்களினால் கடல் சீற்றங்கள், சூறாவளி, புயல், நிலநடுக்கம் போன்றவை பல தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் ஏற்பட்ட நிலையில் புத்த மதத்தின் பாரம்பரிய அம்சங்கள் பலவற்றை கொண்ட இந்த வீடு இலங்கைக்கு அருகிலுள்ள நாடொன்றில் இருந்து நீரில் அடித்து வரப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகின்றது. மாங்குளம், கனகராயன்குளம் ஆகிய பிரதேசங்களில் பெய்து வருகின்ற கனமழை காரணமாக இரணைமடு குளத்தின் அனைத்து வான்கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளது. எனவே குளத்தின் கீழ் பகுதியில் வாழுகின்ற மக்கள் மிகவும் அவதானமாக இருக்குமாறு கிளிநொச்சி மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது. கிளிநொச்சி மாவட்டத்தில் தொடர்ச்சியாக கனமழை பெய்து வருகின்றமையால் மாவட்டத்தில் உள்ள சிறு குளங்கள் கனகாம்பிகை குளம், வன்னேரி குளம், பிரமந்தனாறு குளம் ஆகியன வான்பாய ஆரம்பித்துள்ளது. அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டத்தில் கல்விக்காக 271 பில்லியன் ரூபாவை ஒதுக்கியுள்ள நிலையில் பொது பாதுகாப்புக்காக 614 பில்லியன் ரூபாய் ஒதுக்கியுள்ளதாகவும் இது தேசிய மக்கள் சக்தி வாக்குறுதி அளித்த கல்விக் கொள்கைக்கு முரணானது எனவும் ஆசிரியர் சங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது. மொத்தம் உள்நாட்டு உற்பத்தியில் 6% கல்விக்காக ஒதுக்குமாறு கடந்த அரசாங்கங்களை வலியுறுத்திய தேசிய மக்கள் சக்தி போர் இல்லாத சூழலில் பாதுகாப்பு செலவை அதிகரித்தது ஏன் என சங்கத்தின் செயலாளர் யோசப் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். பாதுகாப்பு அமைச்சின் மூலதன செலவு 76 பில்லியன் ரூபாவாக இருந்தாலும் கல்விக்கான மூலதன செலவு 65 பில்லியன் என கூறிய அவர் கல்விக்கு இதைவிட நிதியை ஒதுக்க வேண்டும் என வெளிப்படுத்தியுள்ளார். இதேவேளை கல்விக்கு 6% ஒதுக்குங்கள் என கோரி பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான மாணவர் சங்கம் அண்மையில் கொழும்பு கோட்டை ரயில் நிலையம் முன் போராட்டம் நடத்தியிருந்தமை இதன்போது சுட்டிக்காட்டத்தக்கது. சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கின் அழைப்பின் பேரில் சீனாவிற்கு உத்தியோகபூர்வ பயணம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க இன்றைய தினம் காலை சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் வரலாறு அடங்கலான கண்காட்சியை பார்வையிட்டார். அதனைத் தொடர்ந்து சீன வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடமான குங் அரண்மனை அருங்காட்சியகத்தை பார்வையிட்டதுடன் சீன மக்கள் குடியரசின் ஸ்தாபகர் தலைவர் மாவோ சேதுங் நினைவிடத்திற்கு சென்று மலர் அஞ்சலி செலுத்தினார். இதில் வெளிவிவகார, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித ஹேரத் மற்றும் போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க ஆகியோரும் இந்த சந்தர்ப்பத்தில் இணைந்து கொண்டனர். நாட்டு அரிசியை இறக்குமதி செய்வதற்காக அனுமதி வழங்கப்பட்டிருந்த காலப்பகுதியில் இந்தியாவில் இருந்து இந்நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்ட கொள்கலன்களில் அதிக அளவில் பாஸ்மதி அரிசி, பயறு, வேர்க்கடலை மற்றும் உளுந்து ஆகியவை காணப்பட்டுள்ளதாக முன்னாள் விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். திட்டமிட்ட குழு ஒன்று அரிசி கொள்கலன்களுக்கு இடையே ஏனைய தானியங்களை அதிக அளவில் இறக்குமதி செய்துள்ளதாகவும் தற்போது அவற்றை அவர்களின் தொகை களஞ்சிய சாலைகளில் மறைத்து வைத்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். பாஸ்மதி அரிசியை மாத்திரம் இறக்குமதி செய்யும் போது அரசாங்கம் அதிகளவு வரியை விதிப்பதால் நாட்டு அரிசியை இறக்குமதி செய்யும் பெயரில் 65 ரூபாய் வரியின் கீழ் பாரியளவு பாஸ்மதி அரிசியை இந்நாட்டிற்கு இறக்குமதி செய்துள்ளதாக முன்னாள் விவசாய அமைச்சர் கூறியுள்ளார். தற்போது சந்தையில் பாஸ்மதி அரிசி மாத்திரமன்றி பயறு, உளுந்து ஆகிய தானியங்களின் விலைகளில் சற்று வீழ்ச்சி காணப்படுவதற்கான காரணம் இவ்வாறு இறக்குமதி செய்யப்பட்ட தொகையானது சந்தைக்கு விடுவிக்கப்பட்டமை என தெரிவித்தார். இதேவேளை இறக்குமதி செய்யப்பட்டு அரிசி தொகையானது பாரிய அளவிலான வர்த்தகர்கள் மூலம் மீள பொதியிடப்பட்டு அதிக விலைக்கு சந்தைக்கு வெளியிடப்பட்டு வருவதாக தெரிவித்து அவர் நாட்டில் அரிசி விநியோகத்தை அரசாங்கம் நிர்வகிக்க தவறிவிட்டதாகவும் தெரிவித்துள்ளார். நாட்டினுள் சிவப்பு பச்சை அரிசிக்கு தட்டுப்பாடு இல்லை எனவும் அந்த அரிசி தொகை தற்போது நெல்லாலைகளில் காணப்படுவதாகவும் அவற்றை அதிக விலைக்கு ரகசியமாக விற்பனை செய்து வருவதாகவும் வெளிப்படுத்திய அவர் தான் விவசாய அமைச்சராக இருந்த காலப்பகுதியில் அரிசி கிலோ ஒன்றின் சாதாரண விலை 170 ரூபாயை விடவும் குறைவாகவே காணப்பட்டதாகவும் முந்தைய அரசாங்கம் குறைந்த வருமானம் ஈட்டுபவர்களுக்கு அரிசி விநியோகித்ததால் அரிசி நெருக்கடி ஏற்படவில்லை. குறைந்த வருமானம் ஈட்டுபவர்களுக்கு சிவப்பு அரிசி மட்டுமல்ல வெள்ளை அரிசியையும் விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் வலியுறுத்தியுள்ளார். மேலும் சிவப்பு பச்சை அரிசி மறைத்து வைக்கப்பட்டிருக்கும் இடங்கள் தொடர்பில் தனக்கு தெரியும் எனவும் அவசியமெனில் அவற்றை கண்டுபிடித்து தர முடியும் எனவும் விளக்கம் அளித்தார்.
கடந்த 2024 ஆண்டில் நாட்டின் மொத்த சுற்றுலாத்துறை வருமானம் 53.2% அதிகரித்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி குறிப்பிட்டுள்ளது. 2023 ஆண்டில் 14,87,303 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ள நிலையில் இதனூடாக பதிவு செய்த மொத்த வருமானம் $2,068 மில்லியன் ஆகும். 2024 ஆண்டில் இலங்கைக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 20,53,465 பதிவான நிலையில் இதனூடாக இலங்கை $3,168.6 மில்லியன் அமெரிக்க டாலர் வருமானத்தை பதிவு செய்துள்ளது. இது ஆண்டு அடிப்படையில் 53.2% வளர்ச்சியாகும். கடந்த ஆண்டு டிசம்பரில் சுற்றுலாத்துறை வருமானம் $362.1 மில்லியன் பதிவாகியுள்ளதுடன் 2023 ஆண்டு டிசம்பரில் இதன் மதிப்பு $269.3 மில்லியன் பதிவானதாக இலங்கை மத்திய வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது. அரசாங்கம் மக்கள் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு பதிலாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை குற்றம் சாட்டி வருவதாக ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிர அபேவர்தன தெரிவித்துள்ளார். ரணிலை குற்றம் சாட்டுவதால் நாட்டில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடைக்காது எனவும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டினார். காலி உளுவிடிக்கேயில் ஐக்கிய தேசிய கட்சியின் மாவட்ட அலுவலகத்தில் இடம்பெற்ற அக்கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றும் போதே வஜிர அபேவர்தன இதனை தெரிவித்தார். இம்மாதம் 25 மற்றும் 26 திகதிகளில் காலி மாவட்டத்தில் அனைத்து ஆசனங்களையும் உள்ளடக்கும் விதத்தில் கூட்டங்களை நடத்தப் போவதாகவும் சுட்டிக்காட்டினார். மேலும் நாடு எந்த திசையில் செல்கின்றது என்பது குறித்து மக்களுக்கு தெளிவான பார்வையுள்ளதாகவும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அனுபவம் உள்ள ஒரு குழுவை நாடாளுமன்றத்திற்கு அனுப்புமாறு பலமுறை கூறியதற்கு இதுவே காரணம் எனவும் அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார். இத்துடன் உதயம் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளை காலை நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.